முதலமைச்சர் ஜெயலலிதா பூரண குணமடைந்து வீடு திரும்ப தமிழகம் முழுவதும் அதிமுக தொண்டர்கள் சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டுள்ளனர். மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் மேயர் திரவியம் தலைமையில் அதிமுக நிர்வாகிகள் ஒன்று திரண்டு சிறப்பு வழிபாடு நடத்தினர். இதனையடுத்து கீழவாசல் புனித மரியன்னை ஆலயம், தெற்கு வாசல், பள்ளிவாசல் ஆகிய வழிபாட்டு தலங்களிலும் முதலமைச்சரின் உடல்நலம் பெற வேண்டி சிறப்பு வழிபாடு மற்றும் பிரார்த்தனை நடத்தப்பட்டது. ஜெயலலிதா பேரவை சார்பில் மேலூரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற சிவன் கோவில், காஞ்சிபுரம் சுவாமி கோவிலில் பல்வேறு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் உள்ள கால பைரவர் சன்னதியில் சிறப்பு அபிஷேகங்களுடன் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் உள்ள விநாயகர் கோவிலில் ஏராளமான அதிமுக தொண்டர்கள் திரண்டு அமைதி கூட்டு பிரார்த்தனை நடத்தினர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் ஒத்தைத்தேரு பிள்ளையார் கோவில், பாமணி நாகநாதர் சுவாமி கோவிலில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதில் ஏராளமான அதிமுகவினர் கலந்து கொண்டு தமிழக முதல்வர் விரைவில் குணமடைய வேண்டி பிரார்த்தனை செய்தனர். இதேபோன்று கும்பகோணம் அருகே மதுரை ஆதீனத்திற்கு சொந்தமான திருப்புரம்பியம் ஸ்ரீ சாட்சிநாத சுவாமி திருக்கோவில் நடைபெற்ற வழிபாட்டில் முதலமைச்சர் குணமடைந்து வழக்கமான பணிகளை தொடர வேண்டும் என பிரார்த்தனை நடத்தினர்.